சமஷ்டி கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து போராடி வந்துள்ளோம். எம்மால் பரிசீலிக்கப்பட்ட 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை. தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற எமது அடிப்படை கோட்பாடுகளில் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாத வகையில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக இந்த முரண்பாடுகளுக்கும் இடமளிக்காமல் ஒற்றுமையுடன் நாங்கள் இப்போது குறிப்பிட்ட விடயங்களை நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றேன். எங்கள் மக்கள் உயிர்களை, போராளிகள் என்று உயிர்களை இழந்துவிட்ட அந்த அர்ப்பணங்களுக்கு பின்னர் இப்பொழுதும் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற நேரத்திலும் விடுதலைக்காக இந்த மண்ணில் நாங்கள் மீண்டும் எங்கள் ஆட்சியை பெற்று நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற இலட்சியத்திற்காக எப்பொழுதும் அந்த உயிரை பணயம் வைத்து அந்த உயிர் போவதை பற்றியே நாங்கள் அக்கறை கொள்ளாமல் நிச்சயமாக நாங்கள் அந்த விடுதலை வரை உழைப்போம். தமிழ் மக்களுடைய வாக்குகளை எங்கள் மத்தியில் உள்ள சில அரசியல்வாதிகள் கோருவதுதான் உண்மையிலேயே வேதனைக்கு மாத்திரமல்ல வேடிக்கையும் தலைகிற விடயமாக இருக்கிறது. ஜெஃப்னாப்படியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு குழப்பகரமான ஒரு நிலையாகவே இருக்குது. அதை பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவிக்குதா இல்லையா என்கின்ற நிலைப்பாடு உண்மையாக தமிழர்கள் மத்தியில், அதாவது வாக்காளிகள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையையே ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு விசேட குழு ஒன்று கூடி ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தில் மாவை சேனாதிராஜா உட்பட மற்றும் பலர் சஜித் தரப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், அதாவது சிங்கள பொது வேட்பாளர் சஜித் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார். அதற்கு பிறகு மாவை சேனாதிராஜா அவர்கள் கிளிநொச்சியில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஆதரவு தெரிவிக்கும் முகமாக கலந்து கொள்கிறார். தமிழரசு கட்சியின் உள்ளே இருக்கின்ற இவர்களது நிலைப்பாடுகள் மக்களுக்கு ஒரு குழப்ப நிலையை உருவாக்கியிருக்கு. இது பல விமர்சனங்களுக்கும் உட்பட்டிருக்கு. இது தொடர்பாகத்தான் இந்த காணொலி இருக்கிறது. இது தொடர்பான காணொலிகளை நான் இதோடு இணைக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேர்தல் அறிக்கை. இலங்கையில் எதிர்வரும் 21/9/24 தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இத்தேர்தலில் 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டன. இத்தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்களின் பிரதேசங்களின் பொருளாதார மேம்பாடு பற்றி கவனம் செலுத்தப்பட்டது. இவ்விஞ்ஞாபனங்களில் புதிய அரசியலமைப்பு உருவாக்குதலும் ஏற்கனவே அரசியலமைப்பில் உள்ள புதிய 3வது அரசியலமைப்பு 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமலாக்குவதும் அமலாக்குவதும் என கூறப்பட்டுள்ளது. ஒற்றையாட்சி மற்றும் புத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதனவாகும். அதற்கு பதிலாக இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பது பிரதானமாகும். முக்கியமாக இவ்விடயங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் கட்சி கூட்டணி தலைவர் சஜித் பிரேமதாச, ஏவிபி தலைவர் அனுரகுமார திசநாயக்க ஆகியோருடனும் நேரடியாக பேச்சுக்கள் இடம்பெற்றன. தமிழ் அரசியல் தலைமைகள் தமிழ் பேசும் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு இணைப்பாட்சி அடிப்படையிலான சமஷ்டி கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து போராடி வந்துள்ளோம். ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் பொருட்டு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்படுதல் வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் முஸ்லிம் சமூகத்துடனும் மலையக தமிழர்களுடனும் இணைந்து செயல்படுதல் வேண்டும்.
13வது அரசியல் திருத்தம் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது. இதனை அரசியல் தீர்வாக எம்மால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும். இருப்பினும் தமிழினத்தின் பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வுண்டை அடையும் வரை இந்திய அரசின் நட்புறவுடன் 13வது திருத்த சட்டத்தின் மூலம் நடைமுறையில் இருக்கும் மாகாண அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைக்குட்படுத்த நாம் முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். 2002 டிசம்பரில் ஏற்பட்ட ஒஸ்லோ உடன்பாட்டில் சில அடிப்படை கோட்பாடுகளின் மீது இணக்கம் காணப்பட்டது. அக்கோட்பாடு பின்வருமாறு அமைந்தது. இந்த வரலாற்று நிகழ்வு இன்றும் பரிசீலனைக்கு உரியது. ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வாழ்விட பகுதிகளில் உள்ளக சேர்ணைய கொள்கையின் பிரகாரம் சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் அமைந்த தீர்வொன்றை ஆராய்தல் என்பதாகும். சர்வதேச நியமங்களின் படியும் சர்வதேச சாசனங்களின் படியும் தமிழர்களாகிய நாங்கள் தனிச்சிறப்புமிக்க மக்கள் குழாமாவோம். ஒரு மக்கள் குழாமான நாங்கள் பேரினவாதத்தின் பிடிக்கு ஆட்படாது கௌரவத்துடனும் சுயமரியாதையுடனும் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் நாட்டின் ஏனைய மக்களுடன் சமத்துவம் உள்ள மக்களாக வாழ விரும்புகிறோம். 2015 இலங்கை வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் 13 இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது பின்வருமாறு கூறினார். எமது சமூகத்தில் உள்ள அனைத்து பாகங்களின் அபிலாஷைகளுக்கும் நாம் மதிப்பளிக்கும் போது நாட்டின் ஒவ்வொரு பிரஜையின் சக்திகளையும் எமது நாடு உள்வாங்கிக் கொள்ளும். மாநிலங்கள், மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களை இவ்வாறு வலுவூட்டும் பொழுது நாடு மென்மேலும் மேம்படும் கூட்டி சமஷ்டியில் நான் திறமான நம்பிக்கை கொண்டவன் என்பதையும் குறிப்பிட்டார். இறையாண்மை என்பது மக்களிடமே உண்டு, அரசிடம் அல்ல என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின் எங்களால் சமர்ப்பிக்கப்படும் அரசியலமைப்புக்கான அறிக்கையில் குறிப்பிடப்படும் தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் தீர்வை அடைவதற்கும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கும் தீர்வு காண வெற்றி பெறும் ஜனாதிபதியுடனும் அரசுடனும் வேண்டிய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்போம். தமிழ் தேச மக்கள் அரசியல் தீர்வை தீர்மானிப்பதிலும் அந்த லட்சியத்தை அடைவதற்கு இடர்களோ முரண்பாடுகளோ ஏற்படாமல் நல்லெண்ணத்துடன் ஒற்றுமை உணர்வுடன் தேர்தலின் போதும் எதிர்காலத்திலும் ஒன்றாக நின்று உழைப்போம் என திடமான தீர்மானத்தை கொண்டிருக்கின்றோம். இந்த நோக்கத்தை நாடளாவிய ரீதியில் செயல்படுத்துவதற்கு என நாம் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எமது பெரும் பங்களிப்பை வழங்கியிருந்தோம். ஆனால் பெரும் ஏமாற்றங்களும் வெறுப்பும் வேதனைகளுமே எஞ்சியுள்ளன. இப்போதைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம். இந்த விஞ்ஞாபனங்களில் அடிப்படையில் எமது தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற எமது அடிப்படை கோட்பாடுகளில் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் விஞ்ஞாபனம் ஒப்பீட்டு ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது. எனவே 2024 செப்டம்பர் 21 நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அளிப்பதற்கு அவருக்கு வழங்க வேண்டும் என அன்புடன் கோருகின்றோம். இந்த அறிக்கை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது எங்கள் மக்களுடைய விடுதலை என்ற இலட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் அனைவரும் தேர்தல் முடிந்ததற்கு பின்னரும் அல்லது இப்பொழுதும் எந்த முரண்பாடுகளுக்கும் இடமளிக்காமல் ஒற்றுமையுடன் நாங்கள் இப்போது குறிப்பிட்ட விடயங்களை உள்வாங்கி நீங்கள் இந்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவர் மதிப்பார்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்பாக அழைக்கின்றனர். வாலிபர் முன்னணியுடைய தலைவர் தம்பி திரு குணவாரசிங்கம் குணராஜ் அவர்களை வரவேற்புரைக்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
உங்கள் மத்தியிலே வந்து நிற்கின்றேன். இந்த நாட்டில் எங்களுடைய இனம் இந்த மண்ணிலே தங்களை ஆட்சி செய்தவர்கள் என்ற அந்த வரலாற்றுக்கு மேலாக அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளில் அந்த சுதந்திரத்தை இழந்து நிற்கின்றோம் என்ற அந்த வரலாற்றோடு அந்த வரலாற்றில் இருந்து எங்கள் மக்கள் இந்த நிலத்தில் நாங்கள் விடுதலை வேண்டி நிற்கின்ற மக்கள் அதற்காக போராடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்களை எங்கள் மக்கள் உயிர்களை போராளிகள் என்று உயிர்களை இழந்துவிட்ட அந்த அர்ப்பணங்களுக்கு பின்னர் இப்பொழுதும் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற நேரத்திலும் நாங்கள் அந்த ஜனநாயகத்தை மதித்து அந்த ஜனநாயகத்திற்கு ஊடாகவும் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய விடுதலையை நோக்கி நாங்கள் அந்த வாக்கை அந்த ஜனநாயக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் என்ற உணர்வோடு இங்கே மேடையிலும் அரங்கிலும் கூடியிருக்கின்ற இந்த பெருமக்கள் அவர்களுக்காக நான் இந்த மண்ணிலே எங்கள் உயிரிருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த இலட்சியத்தோடு எல்லோருமாய் ஒன்று கூடி அந்த இலட்சியத்திற்காக அவர்களை அர்ப்பணிப்போம் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு சிறு வேளைகள் மட்டும்தான் சில வார்த்தைகளை கூறிவிட்டு விடைபெற இருக்கின்றேன். உடல் நலம் குறைந்திருப்பதாலும் இந்த நாட்டில் இந்த இலட்சிய தமிழர்களுடைய இந்த மண்ணின் விடுதலைக்காக இத்தனை ஆண்டுகளிலும் தங்களுடைய உயிர்களை பறிகொடுத்தவர்களை நாங்கள் நினைவு கொண்டு அந்த வழியில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இன்று போலவும் இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய தாய் குலத்தவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இங்கே கூடியிருக்கின்ற மக்கள் நீங்கள் ஒரு இலட்சியத்திற்காக எங்களுடைய தேசத்தின் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் உயிர் கொண்டிருக்கின்ற வரைக்கும் அந்த இலட்சியத்தை மறவாமல் எங்களை அர்ப்பணித்து உழைப்போம் என்கின்ற அந்த உத்தியோடு அந்த உறுதிப்பாட்டோடு அந்த இலட்சியத்திற்காக வாழ்நாளில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நிற்கின்ற அந்த உணர்வை நான் இது உணர்வு பூர்வமாகவும் என்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த இலட்சியத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் எனது வாக்கை நிச்சயமாக உங்களைப் போல அந்த விடுதலைக்காகவே நான் கொடுக்கிறதுக்கு தீர்மானித்தவனாக இங்கே வந்திருக்கின்றேன் என்பதை நான் தெளிவாக கூறுவதைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இலட்சியத்தை நோக்கி நீங்கள் அந்த வாக்கை வருகிற 21ஆம் தேதி அளிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே அந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இத்தனை ஆண்டுகளிலும் நடைபெற்ற தேர்தலில் வாக்களிக்கின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுடைய மக்கள் இத்தனை லட்சக்கணக்காக தங்களுடைய உயிர்களை பறிகொடுத்த நேரத்திலும் இன்னும் எங்களுடைய விடுதலை கிடைக்கவில்லை. விடுதலையை கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. இருந்த பொழுதும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய முடிவுக்காக விடுதலைக்காக இந்த மண்ணில் நாங்கள் மீண்டும் எங்கள் ஆட்சியை பெற்று நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற இலட்சியத்திற்காக இங்கு கூடி நிற்கின்ற எங்களுடைய மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த இலட்சியத்திற்காக சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் மத்தியிலே இந்த இலட்சியத்திற்காக நாங்கள் எப்பொழுதும் எங்களை அர்ப்பணித்து நிற்போம். எதிர்கால சந்ததியை அந்த அர்ப்பணிப்புக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி இங்கும் அந்த இலட்சியத்தை நினைத்தவாறு கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் மத்தியிலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல
எங்கள் உயிர் பல முறை பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உயிரோடு இருக்கின்றோம். அந்த உணர்வோடு இந்த உயிர் எங்களுடைய இனத்தின் இந்த மண்ணின் விடுதலைக்காக எப்பொழுதும் அந்த உயிரை பணயம் வைத்து அந்த உயிர் போவதை பற்றியே நாங்கள் அக்கறை கொள்ளாமல் நிச்சயமாக நாங்கள் அந்த விடுதலை வரை உழைப்போம் என்று கூறி இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்கள், பெரியவர்கள், போராளிகள், என்னுடன் போராளி பிள்ளைகள், அந்த நேரத்திலே ஒன்றாக இருந்தவர்கள், இப்பொழுது பிரிந்திருக்கின்றோம், எங்கெங்கிருக்கிறோமோ தெரியவில்லை. அவர்கள் எல்லோரையும் நான் நினைவு கூர்ந்து, நான் இங்கே வந்த பொழுதும் ஓடோடி வந்து என்னை அரவணைத்து கட்டியணைத்து கொண்டு வந்து இங்கே பாதுகாப்பாக இந்த அரங்கிலே இந்த மேடையிலே என்னை சில வார்த்தைகள் கூறி செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதை நான் ஓரளவுக்கு எனும் ஒப்படைத்திருக்கின்றேன். விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுக்கப்படலாம். அதை போல அர்ப்பணித்திருக்கின்ற எங்களுடைய லட்சக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த எண்ணத்தோடு அந்த நினைவோடு உங்களை எல்லாம் எங்களுடைய இலட்சியத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறி கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 10 நிமிஷங்களுக்கு மேல் நான் எடுக்க போகிறேன். இந்த குறுகிய நேரத்திலே ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் அரசியல் தெளிவு மிக்க உங்கள் அனைவருக்கும் சில கருத்துக்களாக சமர்ப்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஜனாதிபதி தேர்தல் செந்தமிழ் ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, எங்கள் ஜீவ பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய விடுதலை உணர்வை எங்கள் சொந்த மண்ணிலே எங்கள் சுதந்திரத்தை எந்த விலை கொடுத்தேனும் நிலைநாட்டுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை மீண்டும் ஒருமுறை சிங்கள தேசத்துக்கும் அதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற பல்வேறு சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் தலைவர்களுக்கும் இலங்கை தீவின் தேசிய பிரச்சனை என்று கருதப்படுகிற எங்கள் பிரச்சனையிலே இப்பொழுதும் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிற வெளிநாடுகளுக்கும் திட்ட தெளிவாக நீங்களும் நாங்களும் தெரிவிப்பதற்கு கிடைத்திருக்கின்ற இன்னும் ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் பூரணமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் எமக்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிற எங்கள் விடுதலைக்கு கட்டியம் கூறுவதற்கு நாங்கள் பிரயோகிக்கின்ற ஒரு அரசியல் நிகழ்வாகவும் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் களத்திலே தமிழ் தேசியத்தின் சார்பிலே தமிழ் மக்களின் விடுதலை வேட்கையை பிரதிபலிப்பவராக செந்தமிழ் ஈழத்தின் கிழக்கு பிரதேசத்தில் இருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுவிலே தொடர்ந்து 11 வருடங்கள் அங்கம் வகித்தவர், அனுபவம் மிக்க ஊடகவியலாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் விடுதலை போராட்டத்தோடு முதலில் ஜனநாயக வழியிலும் பின்னர் போராட்ட காலத்திலும் இப்பொழுதும் உறுதியாக நடந்து வந்திருப்பவருமான தம்பி அரியநேந்திரன் அவர்களை நாங்கள் வேட்பாளராக உங்கள் சார்பிலே எத்தனையோ விமர்சனங்களுக்கு மத்தியிலே உறுதியோடு நிறுத்தியிருக்கிறோம். அவருக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் விரும்புகிற வேளையிலே ஜனாதிபதி தேர்தல் களத்திலே ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக களம் இறங்கி இருக்கிற 4 பிரதான வேட்பாளர்களான இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இன்றைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் மந்திரியும்
சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் இன்னும் ஒரு முகமுமாக கடந்த காலத்திலே நீண்ட பல வருடங்களாக செயல்பட்டு வந்திருக்கிற ஜனதா விமுக்தி பெரமுன என்று அழைக்கப்படுகிற ஜேவிபி கட்சியினுடைய இன்றைய கதாநாயகன் எங்கள் நண்பர் அனுரகுமார திசநாயகவும் மாத்திரமன்றி நடந்து முடிந்த யுத்தத்தின் அத்தனை கொடுமைகளுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய விடயத்திலே முதலாவது நபராக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் அரசியல் வாரிசு நாமல் ராஜபக்ஷவும் களமிறக்கப்படுகிறார். இவர்களின் சார்பிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை எங்கள் மத்தியில் உள்ள சில அரசியல்வாதிகள் கோருவதுதான் உண்மையிலேயே வேதனைக்கு மாத்திரமல்ல வேடிக்கையையும் தருகிற விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமீப காலம் வரையிலே மஹிந்த ராஜபக்ஷவின் அடிவரடிகளாக இருந்த சில தமிழ் அரசியல்வாதிகள், உங்களுக்கு அவர்கள் அனைவரையும் நன்றாக தெரியும். பெயர்களை சொல்ல போனால் பலரை சொல்ல வேண்டியிருக்கும். வடக்கிலும் கிழக்கிலும் அந்த அரசியல்வாதிகள் இப்பொழுது கட்சி மாறி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவாளர்களாக, அவரின் பிரசார பீரங்கிகளாக இந்த தேர்தல் களத்திலே செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதே நேரத்தில் இவர்களிலே இரண்டொருவர் பிரதான வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாச பக்கம் தாவி அவருக்காக பிரசாரம் செய்ய வடக்கு கிழக்கிலே செந்தமண்ணீழ மண்ணிலே முனைந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல நண்பர்களே, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக எங்கள் தமிழ் உடன்பிறப்புகளும் மத்திய மலைநாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் முதல் அடியை இலங்கைக்கு சுதந்திரம் என்கிற பெயரிலே அரசியல் மாற்றத்தை கொடுத்துவிட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகள் வெளியேறி 10 வருடங்கள் 10 மாதங்களுக்குள்ளே தங்கள் பிரஜா உரிமையையும் வாக்குரிமையையும் பறிகொடுத்த நாளிலிருந்து இந்த நாட்டிலே துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஈடுகொடுத்து இப்பொழுதுதான் சற்று நிமிரத் தொடங்கி இருக்கும் எமது உடன்பிறப்புகளின் மத்தியிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளிலே கணிசமானவை சஜித் பிரேமதாச பக்கம் நின்று கொண்டிருக்கின்றன. இருந்தும்